எல்லோருக்கும் வணக்கம். பகுதி 1இல் எல்சிடி டிவியின் பின் பேனல் அட்டையை எவ்வாறு அகற்றுவது, எல்சிடி டிவியின் உள் பகுதிகளை எவ்வாறு கண்டறிவது என்பதை கற்றுக்கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக எல்இடி டிவியின் பின் பேனல் அட்டையை அகற்றவும், எல்இடி டிவியின் பகுதிகளை அடையாளம் காணவும் எப்படி என்று இங்கே விவாதிக்கிறோம். எல்சிடி மற்றும் எல்இடி டிவிகளுக்கு இடையிலான வேறுபாட்டை பற்றி விவாதிப்போம். எல்சிடி டிவி பாரம்பரிய எல்சிடி டிவிகள் சிசிஎஃப்எல்களை பின்னொலி மூலமாக பயன்படுத்தப்படுகின்றன. சிசிஎஃப்எல்கள் எல்சிடி பேனலுக்கு பின்னால் நிலைநிறுத்தப்பட்டு வெள்ளை ஒளிரும் ஒளியை வெளியிடுகின்றன. இது திரவ படிக அடுக்கு வழியாக திரையில் படங்களை உருவாக்குகிறது. எல்இடி டிவி எல்இடி டிவிகளில் எல்இடிக்களை பின்னொலி மூலமாக பயன்படுத்தப்படுகின்றன. எல்இடிகள் எல்சிடி பேனலுக்கு பின்னால் நிலைநிறுத்தப்பட்டு வெள்ளை அல்லது ஆர்ஜிபி சிவப்பு, பச்சை, நீலம் ஒளியை நேரடியாக எல்சிடி பேனலில் வெளியிடுகின்றன. எல்இடி டிவிகளை மேலும் 2 வகைகளாக பிரிக்கலாம். எட்ஜ்லைட் எல்இடி டிவிகள் பேனலின் விளிம்புகளை சுற்றி எல்இடிகள் வைக்கப்படுகின்றன மற்றும் நேரடியாக பேனலுக்கு பின்னால் எல்இடிகள் நிலைநிறுத்தப்படும். எல்இடி டிவி சிசிஎஃப்எல் பின்னொலிகளை கொண்ட எல்சிடி டிவிகளை விட எல்இடி டிவிகள் அதிக ஆற்றல் திறன் கொண்டவை. எல்இடிகள் குறைந்த ஆற்றலை பயன்படுத்துகின்றன, குறைந்த வெப்பத்தை உற்பத்தி செய்கின்றன, மேலும் பிரகாச அளவுகளில் சிறந்த கட்டுப்பாட்டை வழங்குகின்றன. இதன் விளைவாக குறைந்த ஆற்றல் நுகர்வு மற்றும் நீண்ட ஆயுட்காலம். எல்இடி டிவிகள் பொதுவாக சிசிஎஃப்எல் பேக்லைட்டுகள் கொண்ட எல்சிடி டிவிகளை விட சிறந்த வண்ண இனப்பெருக்கம் மற்றும் அதிக வண்ண துல்லியத்தை வழங்குகின்றன. ஆர்ஜிபி எல்இடிகளால் பரந்த அளவிலான வண்ணங்களையும் சிறந்த வண்ண தரங்களையும் உருவாக்க முடியும். இதன் விளைவாக அதிக துடிப்பான மற்றும் உயிரோட்டமான படங்கள் கிடைக்கும். எல்இடி டிவியின் பின் பேனல் அட்டையை அகற்றி பிரிவுகளை அடையாளம் காணவும். எல்இடி டிவியுடன் இணைக்கப்பட்டுள்ள மின் கேபிள் மற்றும் சிக்னல் கேபிளை அடையாளம் காணவும். அனைத்து கேபிள்களும் துண்டிக்கப்படும் வரை டிவியிலிருந்து பவர் கேபிள் மற்றும் சிக்னல் கேபிள்களின் பிளக்கை மெதுவாக பிடிக்கவும். டிவியை அதன் அடிப்பகுதி அல்லது ஸ்டாண்டில் இருந்து கவனமாக தூக்கி மென்மையான துணியில் மீது வைக்கவும். திரையில் அதிக அழுத்தம் ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள், ஏனெனில் இது சேதத்தை ஏற்படுத்தும். ஸ்க்ரூக்களில் ஒன்றில் தலையில் ஸ்க்ரூ டிரைவரை செருகவும். பொருத்தமான ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தி அதை தளர்த்துவதற்கு எதிரெதிர் திசையில் திருப்பவும். 4 ஸ்க்ரூக்கள் ஒவ்வொன்றிற்கும் இந்த செயல்முறையை மீண்டும் செய்யவும். அவை டிவியில் இருந்து முழுமையாக அவிழ்க்கும் வரை படிப்படியாக அவற்றை தளர்த்தவும். டிவி மானிட்டரின் பிரதான பகுதியை காட்ட வெளிப்புற அட்டையை அகற்றவும். எல்இடி டிவியில் உள்ள பல்வேறு பிரிவுகளை அடையாளம் காணவும். மதர்போர்டு எல்இடி டிவியின் மதர்போர்டின் முக்கிய கூறுகள் நுண்செயலி, ரேம், உள்ளீடு வெளியீட்டு போர்ட்கள் மற்றும் கட்டுப்பாட்டு இடைமுகங்களை கொண்டுள்ளது. மைக்ரோ ப்ராசஸர் மத்திய செயலாக்க அலகு டிவியின் ஒட்டுமொத்த செயல்பாட்டை கையாளுகிறது. இதில் உள்ளீடு சிக்னல்களை செயலாக்குதல், இயக்க முறைமையை இயக்குதல் மற்றும் கட்டளைகளை செயல்படுத்துதல் ஆகியவை அடங்கும். மெமரி ரேம் சீரற்ற அணுகல் நினைவகம் CPU மூலம் விரைவான அணுகலுக்காக தரவை தற்காலிகமாக சேமிக்கிறது. உள்ளீடு வெளியீட்டு போர்ட்கள் இந்த போர்ட்கள் HDMI போர்ட்கள், இணைய இணைப்பு மற்றும் ஸ்பீக்கர்கள் அல்லது ஹெட்ஃபோன்களுக்கான ஆடியோ போர்ட்கள் போன்ற வெளிப்புற சாதனங்களுக்கான இணைப்புகளை அனுமதிக்கின்றன. ஸ்கேனர் போர்டு எல்இடி டிவிகளில் ஸ்கேனர் போர்டு என்பது பொதுவாக டைமிங் கண்ட்ரோலர் என்றும் அழைக்கப்படும் டிகான் போர்டை குறிக்கிறது. டைமிங் கண்ட்ரோலர் டிகான் ஐசி ஸ்கேனர் போர்டில் உள்ள முக்கிய ஒருங்கிணைந்த சுற்று இது. உள்வரும் வீடியோ சிக்னலை விளக்குவதற்கும், டிஸ்ப்ளே பேனலில் பிக்சல்களை இயக்குவதற்கு, நேர சிக்னல்களை உருவாக்குவதற்கும் பொறுப்பாகும். LVDS கேபிள் LVDS என்பது
குறைந்த மின்னழுத்த வேறுபட்ட சிக்னல்களை குறிக்கிறது. மேலும் இது LED டிவிகளில் பிரதான பலகைக்கும் டிகான் போர்டுக்கும் இடையே அதிவேக டிஜிட்டல் வீடியோ சிக்னல்களை அனுப்புவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு வகை இடைமுகமாகும். பவர் சப்ளை போர்டு. LED டிவியில் உள்ள பவர் சப்ளை போர்டு மின்சார விநியோகத்திலிருந்து AC சக்தியை டிவியின் உள் எலக்ட்ரானிக்ஸை இயக்குவதற்கு தேவையான பல்வேறு DC மின்னழுத்தங்களாக மாற்றுவதற்கு பொறுப்பான ஒரு முக்கிய அங்கமாகும். ரெக்டிஃபயர் டயோட்கள் அல்லது ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபயர். இந்த கூறுகள் AC உள்ளீட்டு மின்னழுத்தத்தை DC மின்னழுத்தமாக மாற்றுகின்றன. ஃபில்டர் கெப்பாசிட்டர்கள். கெப்பாசிட்டர்கள் சரிசெய்யப்பட்ட DC மின்னழுத்தத்தை மென்மையாக்கவும் சிற்றலை குறைக்கவும் மற்றும் டிவியின் காம்போனன்ட்களுக்கு நிலையான மின்சாரம் வழங்குவதை உறுதி செய்யவும் பயன்படுத்தப்படுகின்றன. வோல்டேஜ் ரெகுலேட்டர் ICகள். இந்த ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் டிவியின் பல்வேறு பகுதிகளுக்கு தேவையான குறிப்பிட்ட அளவுகளுக்கு மின்னழுத்தத்தை கட்டுப்படுத்துகின்றன. இண்டக்டர்கள். அவை ஆற்றலை ஒரு காந்தப்புலத்தில் சேமித்து வெளியீட்டு மின்னழுத்தத்தை மென்மையாக்க உதவுகின்றன. ரெசிஸ்டர்கள் மற்றும் கெப்பாசிட்டர்கள். இந்த செயலாற்ற கூறுகள் மின்னழுத்த வகுப்பிகள், நேர சுற்றுக்கள் மற்றும் இரைச்சல் வடிகட்டுதல் போன்ற பல்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. ஹீட் சிங்க். மின்னழுத்த சீராக்கிகள் அல்லது மாறுதல் டிரான்சிஸ்டர்கள் போன்ற கூறுகள் செயல்பாட்டின் போது வெப்பத்தை உருவாக்கலாம். பேக்லைட் LEDகளை பற்றி விவாதிப்போம். டாப் பெசலை அகற்ற LED டிவியை மெதுவாக மேல்நோக்கி திருப்பவும். டிவியை சேசிஸுடன் பாதுகாக்கும் ஏதேனும் ஸ்க்ரூக்கள் அல்லது கிளிப்புகளை அடையாளம் காண டாப் பெசலை சரிபார்க்கவும். டாப் பெசலை அதன் இடத்தில் வைத்திருக்கும் ஸ்க்ரூக்கள் இருந்தால் அவற்றை கவனமாக அகற்ற ஒரு ஸ்க்ரூ டிரைவரை பயன்படுத்தவும். டாப் பெசலை ஓரளவு அகற்றப்பட்டவுடன் டாப் பெசலை டிவி சேசிஸுடன் இணைக்கும் கேபிள்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். கேபிள்கள் அல்லது இணைப்புகளை மெதுவாக பிரித்து அவற்றை கவனமாக துண்டிக்கவும். பின்னர் மீண்டும் இணைப்பதற்கான அதன் நிலைகள் மற்றும் நோக்கு நிலைகளை கவனியுங்கள். ஸ்க்ரூக்கள் மற்றும் கிளிப்புகள் வெளியிடப்பட்டு ஏதேனும் கேபிள்கள் துண்டிக்கப்பட்ட நிலையில் டிவி சேசிஸிலிருந்து டாப் பெசலை கவனமாக உயர்த்தவும். டாப் பெசலை அல்லது டிவியின் உள் காம்போனன்ட்களை சேதப்படுத்தாமல் இருக்க மென்மையாக கையாளுங்கள். LED டிவிகளில் உள்ள ரிஃப்ளெக்டர் ஷீட்கள் ஒளியின் செயல்திறன் மற்றும் சீரான தன்மையை மேம்படுத்த பின்னொளி LEDகளுக்கு பின்னால் மூலோபாய ரீதியாக வைக்கப்படும் மெல்லிய பிரதிபலிப்பு பொருட்கள். டாப் பெசல் அகற்றப்பட்டால் LCD பேனல், LED பின்னொளி போன்ற டிவியின் உள் காம்போனன்ட்களை இப்போது நீங்கள் அணுகலாம். LED டிவிகள் எட்ஜ்லைட் LED மற்றும் டைரக்ட் லைட் LED உள்ளிட்ட பல்வேறு வகையான பின்னொளி உள்ளமைவுகளை பயன்படுத்தலாம். எட்ஜ்லைட் LED டிவிகளில் LEDக்கள் திரையின் விளிம்புகளில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஆப்டிக்கல் ஃபிலிம்களை பயன்படுத்தி முழு பேனலிலும் ஒளி பரவுகிறது. டைரக்ட் லைட் LED டிவிகள் LCD பேனலுக்கு பின்னால் நேரடியாக நிலைநிறுத்தப்பட்ட LEDக்களை கொண்டுள்ளன. மேலும் சீரான வெளிச்சம் மற்றும் பிரகாச நிலைகளின் மீது சிறந்த கட்டுப்பாட்டை வழங்குகிறது. CCFL பின்னொளியுடன் ஒப்பிடும்போது LED பின்னொளி அதிக ஆற்றல் திறனுடையது. ஏனெனில் LEDகள் குறைந்த சக்தியை பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் குறைந்த வெப்பத்தை உற்பத்தி செய்கின்றன. இது குறைந்த ஆற்றல் நுகர்வு மற்றும் LED டிவிகளுக்கான நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கிறது. இப்போது ஒரு LED டிவியை பிரித்தெடுக்கப்பட்ட பொருட்களின் வரிசையில் மீண்டும் இணைக்கவும். டிவி மாடியூலில் டாப் பேசலை வைத்து ஸ்க்ரூ பயன்படுத்தி பாதுகாக்கவும். LED டிவியை பின்புற அட்டையை மேலே திருப்பி முன்பு அகற்றப்பட்ட அட்டையை ஸ்க்ரூக்கள் மூலம் ஏற்றவும். LED டிவியின் பின் பேனல் அட்டையை அகற்றுவது, LED டிவியின் உள்பகுதிகளை அடையாளம் காண்பது எப்படி என்பதை இந்த வீடியோவில் விவாதித்தோம்.
இது பயிற்சியை முடிக்கிறது. பார்த்ததற்கு நன்றி.